பூத் கமிட்டி மாநாட்டுக்கு பூத் ஏஜென்ட் தான் கூப்பிடுவாங்க, அவங்கள சார்ந்த நபர்கள் கூப்பிடுவாங்க. நீ வெறும் உறுப்பினர் இருக்கக்கூடிய நபரை உள்ள விடல, நீயா போய் அடம் பிடிச்சி உனக்கு ஃப்ரேமை நீயா உருவாக்கிட்டனால என்னை உள்ள விடுன்னு அடம் பிடிச்சாக்கா இது சாத்தியமா? ரெண்டாவது விஷயம், திமுகலையோ அதிமுகவிலையோ கட்சிக்குள்ளே வந்து 6 மாதம் ஆன அடிப்படை உறுப்பினர் மட்டும் கார்டு வாங்கின ஒரு நபர் நான் கட்சியை விட்டு விலகிறேன்னு சொல்லி செய்தி போட்டால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அதை செய்தி ஆக்கியிருப்பியா? நல்லா யோசிச்சு பாருங்கள். எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவது செய்தி ஆக்கிருமா? ஏய் யாரையா நீன்னு கேட்கும். உனக்கு ஒரு ஊடக பிம்பம் இருக்குன்றதை தாண்டி நீ திமுகவுடைய பிள்ளையாக இருக்கிறாய். உங்கள் அம்மா யார்? திமுக. அதையெல்லாம் தாண்டி தான் கட்சிக்குள்ளே வந்திருக்கிறாங்க. புரிய வைக்கிறேருங்க. உங்கள் அம்மா திமுகவை சார்ந்து இருக்கிறனால தான் இந்த ஊடகம் வந்து இவ்வளோ பெரிய செய்தியாக்குச்சு. ஏன்னா உங்கள் அம்மாவே திமுக விட்டு வெளியில் வரேன்னு சொல்லிட்டு இனிமேட்டு போக மாட்டேன் டிவிக்கே தான் சொல்லிட்டு அங்கே ஒரு போஸ்டிங் கொடுத்துன்னு ஓடி போயாச்சு. இப்போ வைஷ்ணவிக்கு பிஜேபியிலேருந்து வானதி சீனிவாசன் அழைப்பு பிடிச்சிருக்காங்க. புரியுதுங்களா? இப்போ இயல்பாக ஒரு விஷயம் புரிஞ்சுங்களேன், இந்த நபர் தான் எனக்கு பிரச்சனை கொடுத்தாருனாக்கா அந்த இவ்வளோ